நாங்கள் இந்த செக்ஷனில் இருந்து இதுவரை கதைத்த ஃபாலோப்பினை யூஸ் செய்து எவ்வாறு 12வது சேலஞ்சினை சால்வ் செய்வது என்று பார்ப்போம். இது மிகவும் கடினமான சவால் இல்லை. நாங்கள் படித்து பார்ப்போம். Write a dot program that takes a list of words as input and outputs the following. அதாவது வேர்ட்ஸ் இருக்கின்ற லிஸ்ட் ஒன்றை இன்புட்டாக எடுத்து இவற்றை கால்குலேட் செய்து அவுட்புட் ஒன்றினை கொடுக்குமாறு கூறுகின்றது. The length of the longest word in the list. அதாவது இந்த லிஸ்ட் உள்ளே இருக்கின்ற வார்த்தைகளில் நீளமான வார்த்தையின் லென்த்தினை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு the average length of all the words in the list rounded to 2 decimal place என்று கூறுகின்றது. அதாவது அதன் அவரேஜ் லென்த்தினையும் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு நாங்கள் வேர்ட் லிஸ்டினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்றை இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் டாட் பேடிற்கு சென்று எவ்வாறு இதனை சரியாக சால்வ் செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது டாட் பேடில் இருக்கின்றேன். இது எனது வேர்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். இப்பொழுது நான் முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நான் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்டினை செய்ய வேண்டும். நான் வேர்ட் லிஸ்டினை இங்கு இப்பொழுது டாட் பேடிற்கு கொடுத்துள்ளேன். நீங்கள் ஸ்ட்ரிங்காக நான் இந்த வேர்டை டிஃபைன் செய்துள்ளேன் என்பதை பார்க்கலாம். எனக்கு முதலில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்ட் தேவையாகும். அதாவது எனக்கு இந்த வார்த்தைகளில் நீளமான வார்த்தையின் லென்த்தினை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுக்கு இது நிச்சயமாக மிகவும் நீளமான வார்த்தை என்பது தெரியும். நாங்கள் லென்த்தினையே கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் எனக்கு இதனை பார்த்து செய்வது விருப்பமில்லை. நான் ஏதாவது ப்ரோக்ராம் ஒன்றினை தயாரித்தே இதனை கண்டுபிடிக்க வேண்டும். இதனை செய்யும் பொழுது நீங்கள் ஸ்டெப் சிலவற்றினை பற்றி கதைக்க வேண்டும். நாங்கள் ஸ்டெப்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் முதலில் கட்டாயமாக இந்த லிஸ்டில் இருக்கின்ற வேர்ட்ஸ் வழியாக லூப் ஆக வேண்டும். அதனால் ஸ்டெப் 1 ஆக லூப் த வேர்ட்ஸினை எடுப்போம். பிறகு நாங்கள் ஸ்டெப் 2விற்கு என்ன செய்வது என்று பார்ப்போம். இப்பொழுது நான் லூப் 1 வேர்ட்ஸ் வழியாக செல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு வேர்டின் லென்த்தினை பார்த்து சென்றால் சிறந்தது அல்லவா? அதாவது எனக்கு நீளமான வார்த்தையில் இருக்கின்ற லென்த்தினையே கண்டுபிடிக்க வேண்டும். நான் இவ்வாறு லென்த்தினை பார்த்து கொண்டு செல்லுகின்ற பொழுது சந்திக்கும் அதிகபட்ச லென்த்தினை ஏதாவது இடத்தில் ஸ்டோர் செய்தால் ஓகே. ஆகவே நான் அவற்றினையே செய்ய வேண்டும். நான் லென்த்தினை ஸ்டோர் செய்ய ஏதாவது இடத்தில் வேரியபிள் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு ஸ்டோர் த லென்த் இன் a வேரியபிள் என்று கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது லென்த்தினை ஸ்டோர் செய்து செல்கின்றேன். நான் லென்த்தினை ஸ்டோர் செய்து சென்றாலும் போதாது. இறுதியில் இதன் நீளமான வார்த்தையின் லென்த்தினை ஸ்டோர் செய்து இருக்க வேண்டும். நான் இவ்வாறு வேர்ட்ஸ் என்ற லிஸ்ட் வழியாக லூப் ஆகி சென்று இந்த வார்த்தைகளின் லென்த்தினை ஸ்டோர் செய்வதாக சிந்தித்து பாருங்கள். முதலில் ஆப்பிள் என்றதன் லென்த் இனை நான் ஸ்டோர் செய்கின்றேன். அடுத்து இங்கு லூப் செல்கின்றது. பிறகு நான் இந்த பனானா என்பதன் லென்த்தினை ஸ்டோர் செய்கின்றேன். பிறகு இந்த கிரேப் ஃப்ரூட் என்பதன் லென்த்தினை ஸ்டோர் செய்கின்றேன். பிறகு இந்த கிவி என்பதன் லென்த்தினை ஸ்டோர் செய்கின்றேன். பிறகு இந்த ஆரஞ்சு என்பதன் லென்த்தினை ஸ்டோர் செய்கின்றேன். அவ்வாறே ஸ்டோர் செய்யப்படுகின்றது. நாங்கள் அவ்வாறு ப்ரோக்ராம் ஒன்றினை எழுதினால் சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றதல்லவா? அதாவது நாங்கள் இந்த ஆரஞ்சு என்பதன் லென்த்தினை இறுதி லென்த்தாக ஸ்டோர் செய்து இருக்கின்றோம். உங்களுக்கு இவ்வாறு சென்றால் எமக்கு நீளமான வார்த்தையின் லென்த் அன்றி இந்த லிஸ்டில் இறுதியில் இருக்கின்ற வார்த்தையின் லென்த் ஸ்டோர் ஆகின்றது புரியும். நாங்கள் இங்கு சிறிய செக் ஒன்றினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுவே இங்கு ஸ்டோர் செய்யும் லென்த் ஏதாவது லென்த்தினை விடவும் அதிகமானால் மாத்திரம் ஸ்டோர் செய்யுமாறு கூறுகின்றது. நாங்கள் இப்பொழுது ஏதாவது இடத்தில் மேக்சிமம் லென்த் என்று இந்த வேரியபிளில் லென்த்தினை ஸ்டோர் செய்து செல்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக ஆப்பிளின் லென்த் 5 ஆகும். முதலில் 5 என்பதனை இங்கு அசைன் செய்கின்றோம். அடுத்து நான் பனானாவிற்கு வருகின்றேன். பனானா என்பதன் லென்த் 6 ஆகும். இப்பொழுது நான் இந்த 6 என்பதனை ஸ்டோர் செய்யாமல் முன்னர் ஸ்டோர் ஆகியுள்ள எலிமெண்ட்டின் லென்த் ஆனது இப்பொழுது ஸ்டோர் ஆக முயற்சிக்கும் எலிமெண்ட்டின் லென்த்தினை விடவும் அதிகமா என்று செக் செய்கின்றோம். அதாவது
முன்னர் ஸ்டோர் ஆகியுள்ள இந்த ஆப்பிள் என்பதன் லென்த் 5 என்ற பெருமானம் இப்பொழுது ஸ்டோர் ஆக முயற்சிக்கும் பனானாவின் 6 என்ற லென்த்தினை விடவும் அதிகமா என்று பார்க்கின்றோம். அதிகமானால் ஸ்டோர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இப்பொழுது அதிகமான ஒன்றினையே ஸ்டோர் செய்து இருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு 6 என்பது ஸ்டோர் ஆகி இருக்கின்றது. அடுத்தது எனது லூப் இந்த கிரேப் ஃப்ரூட்டிற்கு செல்கின்றது. கிரேப் ஃப்ரூட்டின் லென்த் 10 ஆகும். இப்பொழுது 6 என்பதே ஸ்டோர் ஆகி உள்ளது. இப்பொழுது இந்த 10 என்ற வேல்யூ ஸ்டோர் ஆக வருகின்றது. நான் அப்பொழுது ஸ்டோர் ஆக வரும் வேல்யூ இப்பொழுது ஸ்டோர் ஆகிய வேல்யூவினை விடவும் அதிகமானால் அதனை ஸ்டோர் செய்கின்றேன். இப்பொழுது 10 என்ற வேல்யூ ஸ்டோர் ஆகி உள்ளது. நான் அவ்வாறு இப்பொழுது கிவியிற்கு வருகின்றேன். கிவியின் லென்த் 4 ஆகும். 4 என்பது ஸ்டோர் ஆக வருகின்றது. இங்கு 10 என்பது ஸ்டோர் ஆகி உள்ளது. ஆனால் கிவியின் லென்த்தினை ஸ்டோர் ஆக கொடுக்க முடியாது, ஏனென்றால் அந்த வேல்யூ இப்பொழுது இருக்கின்ற வேல்யூவினை விடவும் குறைவாகும். அதனால் இது அப்டேட் ஆனாலும் அர்த்தமற்றது, ஏனென்றால் இப்பொழுது இதுவே அதிகமான வேல்யூ ஆகும். அடுத்து ஆரஞ்சிற்கு செல்கின்றது. ஆரஞ்சின் லென்த் 6 ஆகும். இப்பொழுது 6 என்பது ஸ்டோர் ஆக வருகின்றது. 6 என்பது ஸ்டோர் ஆக வந்தாலும் இது ஸ்டோர் ஆக விடுவதில்லை, ஏனென்றால் இப்பொழுது 10 என்று அதிக வேல்யூ ஒன்று ஸ்டோர் ஆகி உள்ளதால் ஆகும். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த லாஜிக் நன்றாக புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த லாஜிக்கினை எவ்வாறு கோடாக கன்வெர்ட் செய்வது என்று பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஸ்டெப் 3 கீழ் ஸ்டோர் த நியூ வேல்யூ இஃப் த நியூ வேல்யூ இஸ் கிரேட்டர் than த எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்பதை செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் புதிதாக வரும் வேல்யூ இருக்கின்ற வேல்யூவினை விடவும் அதிகமானால் மாத்திரமே ஸ்டோர் செய்ய வேண்டும். முதலில் நாங்கள் கட்டாயமாக இந்த வேல்யூஸ் வழியாக லூப் ஆக வேண்டும். முதலில் நான் இன்டிஜர் மேக்ஸ் லென்த் ஒன்று வேரியபிள் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் இதனை முதலில் 0வில் ஸ்டோர் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் முதலில் இதனை 0விற்கே பார்ப்போம் என்பது புரிய வேண்டும், ஏனென்றால் 0 என்பதற்கு லென்த் ஒன்று இல்லை. எம்மால் இதனை 1 என்று ஸ்டோர் செய்து கொள்ள முடியாது. நாங்கள் இதன் ப்ராடக்டினை 1 என்று பார்த்தால் 1ற்கு ஸ்டோர் செய்து கொள்ள முடியும், ஏனென்றால் நாங்கள் 0ல் ப்ராடக்ட் ஒன்றினை எடுத்தால் அனைத்தும் 0 ஆகும். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் கதைத்த சிறிய விடயங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் முறை புரியும். அடுத்து i = 0 என்று நான் i சிறிய வேர்ட்ஸின் லென்த் வரை செல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த லென்த் எவ்வாறு வந்தது என்று புரியவில்லை என்றால் நீங்கள் ஃபார் லூப்ஸின் முன்னர் உள்ள பாடங்கள் 2ஐ பார்க்க வேண்டும். அடுத்து i என்பது 1ஆல் 1 அதிகரிக்க வேண்டும். அடுத்து இந்த 3வது ஸ்டெப்பினை செக் செய்ய வேண்டும். நான் இங்கு கமெண்டாக ஸ்டோர் the new value if the new value is greater than the existing value என்பதை கொடுக்கின்றேன். existing value என்றால் இந்த max length ஆகும். பிறகு if max length என்பது நாங்கள் வேர்ட்ஸில் இப்பொழுது பார்த்த வார்த்தையின் லென்த்தினை விடவும் குறைவு என்றால் i இன் லென்த்திற்கு என்று கொடுக்கின்றேன். i என்றால் இப்பொழுது இருக்கின்ற வார்த்தையாகும். இவ்வாறானால் உங்களால் மேக்ஸ் லென்த்தினை அப்டேட் செய்து கொள்ள முடியும். இந்த வேர்ட்ஸில் இப்பொழுது இருக்கின்ற வேர்டின் லென்த்திற்கு மேக்ஸ் லென்த் சமன் என்று கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த கண்டிஷன் சரியாக ரன் ஆனால் இறுதியில் அதிகமான லென்த் இருக்கின்ற ஃப்ரூட் மீதமாகும். நாங்கள் இதனை மீண்டும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் லென்த் முதலில் 0 ஆகும். அடுத்து மேக்ஸ் லென்த்தினை விடவும் இந்த ஸ்டோர் ஆகும் ஒன்றின் வேல்யூ அதிகமா என்று செக் செய்கின்றோம். உதாரணமாக முதலில் 5 வருகின்றது. 0 என்பதை விடவும் 5 அதிகமானதால் மேக்ஸ் லென்த்தாக இந்த 5னை அசைன் செய்கின்றோம். இன்னும் லூப் முடியவில்லை, இன்னும் லூப் செல்கின்றது. அடுத்து பனானாவிற்கு வருகின்றது. பனானா என்பதன் லென்த் 6 ஆகும். இப்பொழுது இருக்கின்ற மேக்ஸ் லென்த் 5 ஆகும். பனானா என்பது 6. கண்டிஷன் ட்ரூ ஆகின்றதால் 6னை ஸ்டோர் செய்கின்றோம். அடுத்து கிரேப் ஃப்ரூட் என்பது வருகின்றது. கிரேப் ஃப்ரூட்டின் லென்த் 10 ஆகும். அது 6னை விடவும் அதிகமானதால் 10 என்பது ஸ்டோர் ஆகின்றது. இவ்வாறு ஆரஞ்சு என்பதை வரை பார்க்கின்றோம். ஆரஞ்சு என்பது வரை பார்க்கின்ற பொழுது
இங்கு இறுதியாக அதிகமான லென்த் இருக்கின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகி உள்ளது. நான் இதனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களால் இவ்வாறு மேக்ஸ் லென்த்தினை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு மேக்ஸ் லென்த்தாக 10 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆக வேண்டும் என்பது புரிய வேண்டும். நீங்கள் 10 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். நான் இங்கு உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சிலவற்றினை கொடுத்து காண்பிக்கின்றேன். இங்கு அப்டேட் ஆகின்றது. நான் அப்டேட்டட் என்று கொடுத்து ஓல்டு வேல்யூவினை இங்கு பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். ஓல்டு வேல்யூ என்பது மேக்ஸ் லென்த் ஆகும். நியூ வேல்யூ இங்கு வரும் வேர்ட்ஸில் ஒன்றின் லென்த் ஆகும். உங்களால் இவ்வாறு எல்ஸ் கண்டிஷன் ஒன்றிற்குள் கொடுத்து வேறு ஒன்றினை ரன் செய்ய முடியும். உங்களால் பிரிண்ட் என்று கொடுத்து இங்கு அப்டேட்டட் இல்லாமல் வேறு ஒன்றினை ரன் செய்ய முடியும். நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்து அப்டேட்டட் இல்லாமல் நாட் அப்டேட்டட் என்று கொடுக்கின்றேன். ஓல்டு வேல்யூ என்பது இங்கு இருக்கின்ற மேக்ஸ் லென்த் ஆகும். நியூ வேல்யூ என்பது இந்த வேர்ட்ஸின் லென்த் ஆகும். இங்கு எல்ஸ் ஆக வேண்டும். நான் இப்பொழுது இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். அப்டேட் ஆகின்றது பாருங்கள். முதலில் ஓல்டு என்பதே அப்டேட் ஆகின்றது. உங்களுக்கு ஓல்டு வேல்யூ 0 நினைவிருக்கும். இப்பொழுது நியூ 5 ஆகும். அதாவது ஆப்பிளின் லென்த் அடுத்து மீண்டும் அப்டேட் ஆகின்றது. ஓல்டு 5 ஆகும். அடுத்து வருவது 6 என்பதால் நியூ 6 ஆகும். பிறகு மீண்டும் அப்டேட் ஆகின்றது. ஓல்டானது 6. இந்த கிரேப் ஃப்ரூட் என்பதன் லென்த் 10 என்பதால் அது நியூவாக அப்டேட் ஆகின்றது. பிறகு நீங்கள் அப்டேட் ஆகவில்லை என்பதை பார்க்கலாம். இதுவும் அப்டேட் ஆகவில்லை. நாங்கள் ஓல்டானது அடுத்து வரும் நியூவினை விடவும் அதிகமானதால் அதனை அப்டேட் செய்யவில்லை. இப்பொழுது எமக்கு மேக்ஸ் லென்த்தினை என்ன என்று இறுதியில் இங்கிருந்து செக் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த ட்ரிக்கினை கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது லிஸ்டில் அதிகபட்ச பெருமானத்தினை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உங்களால் இந்த ட்ரிக்கினை ஃபாலோ செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் எம்மிடமிருந்து அடுத்து என்ன கேட்கின்றது என்று பார்ப்போம். தி ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஆல் த வேர்ட்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ் என்பது இரண்டாவது கேள்வியாகும். அதாவது ஆவரேஜ் லென்த்தினையே கேட்கின்றது. நாங்கள் அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது ஆவரேஜ் லென்த்தினையே ஸ்டோர் செய்கின்றேன். நான் இங்கு பிரிண்டினை நீக்கவில்லை. ஏனென்றால் நமக்கு ஆவரேஜ் லென்த்தினை கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இங்கு ஆவரேஜ் லென்த்தினை கண்டுபிடிக்க ஃபார் லூப் ஒன்றினை கொடுக்க வேண்டும். முதலில் நாங்கள் ஸ்டெப்களை எழுதிக் கொள்வோம். நாங்கள் இங்கு இந்த கோட்களை நீக்குகின்றோம். ஏனென்றால் எமக்கு அப்பொழுது எளிதாகும். லிஸ்ட் சரியாக இருக்கின்றது. எனக்கு ஆவரேஜ் லென்த் என்பதே தேவையாகும். அப்பொழுது நான் ஒவ்வொரு வேர்ட் வழியாகவும் சென்று அதன் லென்த்தினை ஏதாவது இடத்தில் ஸ்டோர் செய்ய வேண்டும். இறுதியில் அந்த லென்த் இருக்கின்ற வேர்ட்ஸ் எண்ணிக்கையால் பிரிக்க வேண்டும். மிகவும் சிம்பிளான ஒரு விடயமா. முதலில் நான் ஸ்டெப் ஒன்றினை எழுதிக் கொள்கின்றேன். அது லூப் த்ரூ ஆல் த வேர்ட்ஸ். அடுத்து ஸ்டெப் 2 ஃபைண்ட் த ஆவரேஜ். முதலில் நான் லூப் செய்கின்றேன். for int I சமன் 0 விலிருந்து I சிறிது words.length என்று டைப் செய்து அடுத்து I++ என்று டைப் செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு ஸ்டோர் செய்து கொள்ள முடியும். integer words length என்று டைப் செய்து இதனை நான் 0விற்கு இனிஷியலைஸ் செய்கின்றேன். உங்களால் இங்கு லென்த்தினை உருவாக்க முடியும். எவ்வாறு லென்த்தினை உருவாக்குவது? நாங்கள் இவ்வாறான விடயத்தினை பற்றி முன்னர் கதைத்தோம். நாங்கள் வேர்ட்ஸ் லென்த் உருவாக்க வேண்டும். இவ்வாறு
வேர்ட்ஸ் லென்த் நேர்மறையாகவும் வேர்ட்ஸில் இப்பொழுது இருக்கின்ற வேர்ட் லென்த்திற்கு சமமாகவும் இருக்கும். நான் இதனை அசைன் செய்ய வேண்டும். நான் இறுதியில் வேர்ட்ஸ் லென்த்தினை பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு நான் இதனை ரன் செய்தால் இதன் லென்த் பிரிண்ட் ஆக வேண்டும் என்று புரிய வேண்டும். எனக்கு ஒவ்வொரு வார்த்தையினதும் லென்த் ஒன்றோடு ஒன்று இணைந்து இறுதி பெருமானம் பிரிண்ட் ஆக வேண்டும். நீங்கள் 31 இங்கு பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது நான் இதன் அவரேஜினை தயாரிக்க வேண்டும். நான் இவ்வாறு அவரேஜ் தயாரிப்பது. நான் அவரேஜ் என்று டபுள் வேல்யூ ஒன்றை தயாரிக்கின்றேன். இதில் மிகவும் சிறிய விடயமே செய்ய இருக்கின்றது. நான் வேர்ட்ஸின் முழுமையான லென்த்தினை வேர்ட்ஸ் என்ற அரேயில் இருக்கின்ற எலிமெண்ட்ஸ் எண்ணிக்கையால் பிரிக்கின்றேன். உங்களால் அதனை இதன் லென்த்தில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். பிறகு உங்களால் அவரேஜினை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நான் இதனை ரன் செய்தால் இதன் அவரேஜ் 31, அதனை பிரித்தால் 5 பிரிண்ட் ஆக வேண்டும் என்று புரியும். உங்களுக்கு 6.2 பிரிண்ட் ஆகின்றது தெரியும். உங்களுக்கு இதன் அவரேஜில் தசம இடங்கள் இல்லாவிட்டாலும் உங்களால் 2 string as fixed என்ற தசம இடங்கள் 2 கொடுக்க முடியும் என்பது நினைவிருக்கும். நாங்கள் அவற்றினை பற்றி கதைத்து இருக்கின்றோம். நீங்கள் இதனை ரன் செய்தால் இவ்வாறு தசம இடங்கள் 2 எமக்கு இறுதி பதிலை கண்டுபிடிக்க முடியும் என்பதை பார்க்கலாம். நான் அவரேஜனை கால்குலேட் செய்வது எவ்வாறு என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு சிறிய விடயம் ஒன்றை காண்பிக்கின்றேன். இந்த வேர்ட்ஸின் லென்த் 0 என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இங்கு சிறிய இன்ஃபினைட் கண்டிஷன் ஒன்று வருகின்றது புரியும். அதாவது 0/0 என்ற கண்டிஷன் ஒன்று வருகின்றது. நீங்கள் இந்த கண்டிஷனினை நிறுத்தி கொள்ள முடியும். நான் இதில் இருக்கின்ற அனைத்து எலிமெண்ட்ஸினை நீக்கி இதனை ரன் செய்தால் இங்கு எமக்கு எரர் ஒன்று வருகின்றது. நீங்கள் இந்த நாட் அ நம்பர் என்று பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். அதாவது ஏதாவது எண்ணை 0 பிரித்தால் நாட் அ நம்பர் என்பதே டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து ரிட்டர்ன் ஆகின்றது. உங்களால் இங்கு இதனை செக் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நாங்கள் இந்த அவரேஜ் என்பதனை டெர்னரி ஆபரேட்டர்ஸிலும் கதைத்தது நினைவிருக்கும். உங்களால் இந்த வேர்ட்ஸ் டாட் லென்த் 0 விடவும் அதிகமானால் அவரேஜினை இவ்வாறு கால்குலேட் செய்ய முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் எம்ப்டி லிஸ்ட் என்று பிரிண்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களால் இப்பொழுது இது டபுள் என்பதால் எம்ப்டி லிஸ்ட் என்று இங்கு பிரிண்ட் செய்ய முடியாது. இதனை டைனமிக்காக மாற்றினால் எரர் நீக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நான் இதனை ரன் செய்தால் எம்ப்டி லிஸ்ட் என்று இங்கு பிரிண்ட் ஆகும். இப்பொழுது இங்கு எம்ப்டி லிஸ்டிற்கு இதனை எடுக்க முடியாது என்று இங்கு பிரிண்ட் ஆகிறது. நான் 2 string as fixed என்பதை நீக்கி இங்கு அவரேஜ் என்பதை மாத்திரம் பிரிண்ட் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் இங்கு எம்ப்டி லிஸ்ட் என்று பிரிண்ட் ஆகின்றது. இந்த எம்ப்டி லிஸ்டினை 2 டெசிமல் இடங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் செய்ய முயற்சிக்கும் பொழுது முன்னர் இஷ்யூ ஒன்று ஏற்பட்டது. அதனால் இங்கு எம்ப்டி லிஸ்ட் என்பது பிரிண்ட் ஆகவில்லை. உங்களுக்கு நான் இங்கு என்ன செய்தேன் என்று புரியும். நான் இங்கு டெர்னரி ஆபரேட்டர் ஒன்றினை கொடுத்து இங்கு வேர்ட்ஸின் லென்த் 0 விடவும் அதிகமாக இருக்கின்றதா என்பதனை செக் செய்கின்றேன். அதாவது எமது வேர்ட்ஸ் லிஸ்டில் எலிமெண்ட் ஒன்று இருக்கின்றது என்றால் மாத்திரம் இந்த கொஸ்டினை யூஸ் செய்து எனக்கு இந்த வேர்ட்ஸின் அவரேஜினை கால்குலேட் செய்து கொடுக்குமாறு கூறுகின்றேன். அதாவது எனக்கு எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாவிட்டால் எம்ப்டி லிஸ்ட் என்று இங்கு பிரிண்ட் ஆனால் ஓகே. அப்பொழுது உங்களுக்கு நாட் அ நம்பர் என்பதனை விடவும் எம்ப்டி லிஸ்ட் போன்ற மெசேஜ் இனை யூசர் ஒருவருக்கு அனுப்புவது மிகவும் பெருமதி வாய்ந்தது என்று புரியும். நான் அந்த பிரச்சனையினை எவ்வாறு சால்வ் செய்தோம் என்று இப்பொழுது உங்களுக்கு சிறந்த நாலேஜ் ஒன்று வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இதனை டெர்னரி ஆபரேட்டர்ஸ் யூஸ் செய்து எவ்வாறு செக் செய்தோம் என்றும் இப்பொழுது நன்றாக புரிய வேண்டும். நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி முன்னருள்ள செக்ஷன்ஸில் மிகவும் டீப்லி கதைத்தோம். எனக்கு உங்களுக்கு இந்த செக்ஷனில் இந்த பிரச்சனையினை எவ்வாறு தீர்ப்பது என்று கற்பிப்பது எனக்கு நோக்கமாக இருந்தது. நான் இது மிகவும் கடினமான விடயம் இல்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இதனை வெற்றிகரமாக தீர்த்திருப்பீர்கள். உங்களுக்கு நாங்கள் செட்களுக்கு லிஸ்ட்களுக்கு
மேப்களுக்கு ஃபார் ஈச் என்ற ஒன்றினை பற்றி கதைத்தது நினைவிருக்கும். இவ்வாறே இந்த டாட்டில் ஃபார் இன் என்ற லூப் ஒன்று இருக்கின்றது. இது மிகவும் எளிதானதாகும். நாங்கள் அடுத்த பாட்டிலிருந்து எவ்வாறு இந்த ஃபார் இன் லூப்பினை டாட் தொடர்பாக எழுதுவது என்று பார்ப்போம்.